இந்த அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு வயிற்றுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுரக்காய் தால் எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 400 கிராம் சுரக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இதில் உள்ள சீட்ஸ் இருக்கும், இப்போ இதில் இல்லை. அப்படி சீட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பருப்பு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 ஸ்பூன் பைத்தம்பருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இதோட ஒரு 3 பச்சை மிளகா, 2 பல் பூண்டு, 1 தக்காளி போட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு பூண்டு பிடிக்கலைன்னா நீங்கள் பூண்டு போட வேண்டாம். போட்டிருக்கிற பருப்பு தக்காளி எல்லாம் வேகிறதுக்கு குக்கரில் ஒரு 3 சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். அதோடையே ஒரு சிகப்பு மிளகா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் சுரக்காயை ஆட் பண்ணிடலாம். சுரக்காயில் நிறையா தண்ணி சத்து உள்ள காய், அதனால் சீக்கிரமே வெந்துடும். அதனால தான் நான் இப்படி வேக வைக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். ஒரு 10 நிமிஷத்தில் சுரக்காய் வெந்துடும். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 3 சவுண்டு விட்டோம். குக்கரில் பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப்பு தேங்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சைடு சுரக்காய் சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சிகப்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டும் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து வேக வச்சுருக்கிற பருப்பை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் ஜீரகம் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு வேணும்னா இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சுரக்காய் வேக வைக்கும்போது தான் உப்பு ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் இல்லை. இப்போ சூப்பரான நம்மளோட சுரக்காய் தால் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ரைஸோடு அப்படியே போட்டு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாகவும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.